உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தை மாத பலன்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிறாங்க. எங்களுக்கு வழி கிடைக்க போகிறதா? அதான் முக்கியம். கவலையே படாதீங்க, கம்பல்சரி வழி உண்டு. 4 கிரகங்கள் மகரத்தில் சேருகிறது. உச்சம் பெற்ற செவ்வாயோடு சுக்கிரனோடு புதனோடு சேர்ந்த சூரியன் பிரமாதமான யோகங்கள் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. உங்கள் ராசிக்கு எல்லா கிரகங்களுமாக சேர்ந்து மகரத்துக்கு போச்சு பாருங்க, அங்கே நிற்குது ட்விஸ்ட்டு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மகரத்தில் தாங்க செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறாருங்க. அது ஏன் செவ்வாய் உச்சம்னா இவ்வளோ பேர் அட்டென்ஷனாக பார்க்குறாங்கன்னா, ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் சொத்து சேர்த்துற பெரிய விஷயமே பூமியோ வீடோ லேண்டோ அரசு பதவிகளோ உயர் கௌரவமான ஒரு கவர்மெண்ட் ஜாபுகளோ இது எல்லாமே எங்கே வருதுன்னா செவ்வாய் தர்ற அனுகிரகத்தினால தாங்க ஏற்படுது. இதில் புதன் வேற வருகிறாரு. புதனும் சூரியனுமாக வராங்க மகரத்தில். இது புதாதித்ய யோகம் என்று அழைக்கப்படுகிறதுங்க. அதே மாதிரி சுக்கிரன் வேற வராரு. அப்போது சுக்கிரன் ரொம்ப முக்கியமான ஆள், செவ்வாய் அதை விட முக்கியமான ஆள், புதன் அதே மாதிரி சூரியன் எல்லாருமா சேர்ந்து 10ஆம் இடத்தில் வரும் பொழுது அது ஒரு காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். அப்போது யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் காதல் ஓகே ஆக போகுது, யார் யாரெல்லாம் குபேர சம்பத்துகளை அள்ள போகிறீங்க, ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த தை மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது? தை மாதம் பிறக்க போவதே உங்களுக்காக தாங்க. அடப்போங்க சார், நீங்கள் இப்படி தான் சார் சொல்லுவீங்க, அதுக்கப்புறமா ஏதாவது ஒன்று கடைசியாக எண்டில் ஒரு ட்விஸ்ட் வைப்பீங்க. இது என்ன பெரிய கவிதையாக என்ன கடைசியாக ட்விஸ்ட் வைக்கிறதுக்கு? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான நேரம் என்று ஏன் சொல்லுகிறேன் என்றால், உலகத்தில் நான் என்னோடய பாலிசியை சொல்கிறேன், நீங்கள் எப்படி வேணால் எடுத்துங்க. எது உச்சாகுது நீச்சாகுது எதை வேணால் விடுங்க. மணி இஸ் அல்டிமேட். 2-9 கூடைய சுக்கிர பகவான் உச்சம் பெற்றுட்டாருன்னா, உங்களுக்கு செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றுட்டாருன்னா மணி இஸ் அல்டிமேட். மீதி பிரச்சனைலாம் அதே பார்த்துக்கும். காரணம் என்ன அப்படின்னா, சார் உடம்பு சரியில்லை சார், என்ன செய்யலாம்? அங்கேயே அட்மிட் பண்ணிடுங்க. ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணி அங்கேயே கேர் பண்ணி அங்கேயே பார்த்து ஐசியூலேயே வச்சு அங்கேயே டேக் கேர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன வேணும்? பணம் வேணும். பணம் இருந்தால் இது எல்லா விதமான கம்ஃபர்ட்டுமே நீங்கள் ராஜபோகமாக தர முடியும். ஆனால் பணம் இல்லைன்னா இதெல்லாம் பண்ண முடியாது. 2-9 கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெறும் பொழுது மணி இஸ் அல்டிமேட் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. அதுதான் முக்கியம். ஸோ அப்போது செவ்வாய் பகவான் உச்சமாகும்போது பூமி லாபங்கள், செவ்வாய் பகவான் உச்சமாகும்போது வீடு கட்டுற யோகங்கள் போன்றவையெல்லாம் ஏற்படுகிறது. ஸோ வீடு கட்டுறது, பூமி வாங்கிறது, அதே மாதிரி இடம் வாங்கிறது போன்ற நிறைய நல்ல விஷயங்கள் செவ்வாய்னால ஏற்பட போகிறது. 2-9 கூடியவர் தனாதிபதி, பாக்யாதிபதி. அதே நேரத்தில் 2-9 கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவதைப் போலவே 4-7 கூடிய புத பகவான் இவரும் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். நண்பர்களே, ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அதற்கு தோஷம் என்பது இல்லை. காரணம் 11ஆம் இடம் என்பது என்ன? 11ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம். 4-7 கூடிய புத பகவான் 11ஆம் இடத்தில் இருந்தால் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போது என்ன ஆகுன்னா, புதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் வருகிறது. உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை போன்றவை ஏற்படுகிறது. அடுத்ததாக நடக்கின்ற மிகப்பெரிய விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத பகவானை தொடர்ந்து உங்களுக்கு சுக்கிர பகவான் 3-8 கூடியவர் இவரும் 11ஆம் இடத்திற்கு வருகிறார். சுக்கிர பகவான் 11ஆம் இடத்திற்கு வரும்பொழுது என்னாங்கன்னா, சுக்கிரனால் கிடைக்கின்ற யோகங்கள் எல்லாம் வருகிறது. புகழ், செல்வம், ஆடம்பரம், கல்வி போன்றவை எல்லாம் கிடைக்கிறது. அடுத்ததாக சூரிய பகவான் 6 கூடியவன் இவனும் 11ஆம் இடத்தில் வருகிறான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, வியாதி, கடன், கஷ்டம் போன்றவை தருகிறது. நண்பர்களே, இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாமே 11ஆம் இடத்துல புனிதர் பட்டம் பெற்று உங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணுறாங்க. 4-7 கூடிய புத பகவான் ஆகட்டும், 6 கூடிய சூரிய பகவான் ஆகட்டும், 3-8 கூடிய சுக்கிர பகவான் ஆகட்டும், இவங்கெல்லாம் திடீர் புனிதர்கள். இப்போது காலகாலமாக மீனராசிக்காரங்களுக்கு இவங்கெல்லாம் கெட்டவங்க தான். இவங்க அத்தனை பேரும் 11ஆம் இடத்துக்கு வந்ததால் நல்லது செய்கிறாங்க. ஆனாலும் அது கெட்டவன் தான். ஸோ 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நான் சொன்ன பாருங்க, தனுசுக்கு அது மாதிரி தான். அரே சைத்தான், இவன் கூட என்ன ஆயிடுவான்னா, இந்த சைத்தான் வந்துடுவான். என்ன சைத்தான் வந்துடுவான் அப்படின்னா, மீனராசிக்காரர்கள் 2-9 கூடிய செவ்வாய் பகவான் அவங்களுக்கும் பாருங்கள், தனுசுக்கு 5 கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றது தான் நான் சொன்னேன். அது மாதிரி உங்களுக்கும் 2 கூடியவன் உச்சம் பெறுகிறான். உச்சம் பெறும்போது பணம் வரும். பணம் வரும்போதே கூட போகமும் வரும். போகம் வரும்போது என்ன ஆகும்னா, வாங்க ஃபன் பண்ணலாம், பார்ட்டிக்கு போகலாம், பப்புக்கு போகலாம், மஜா பண்ணலாம். தயவுசெய்து ஒன்றும் வேண்டாம், பார்ட்டிக்கும் வேண்டாம், பப்புக்கும் வேண்டாம்.
நீங்கள் பார்ட்டிக்கு போய் செலவு பண்ணுற காசை அப்படியே கூட்டி போய் டாக்டர்கிட்ட 2 மடங்காக கட்டணும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உடம்பு தான் முக்கியம். உடம்புக்கு நீங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொரு காசும் ஃப்யூச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நீங்கள் போகத்துக்கு செலவு பண்ணுற ஒவ்வொரு காசும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு 10 மடங்கு நஷ்டமாகத்தான் போகும். ஹெல்த் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தேன் எனிதிங் இன் த வேர்ல்டு. உலகத்தில் ரொம்ப முக்கியம். எண்ணங்கள் அதை விட முக்கியம். தீயோர் ஒருவர் தொடர்பு உங்களுடைய வாழ்க்கையை ஃபுல்லாக காலி பண்ணிடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தீயவர்களை தவிருங்கள், அதான் முக்கியமான விஷயமே. ஸோ அப்போது இவருக்கு வந்து என்ன சொல்ல வந்தேன், இப்போ மீனராசிக்காரர்களுக்கு தீய நண்பர்கள், தீய அட்வைசர்ஸ், சார் இது மாதிரி பண்ணுறதுக்கு அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பை வந்து இப்படி மாற்றிக்கலாம் அப்படி மாற்றிக்கலாம், இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எல்லாத்தையும் நீங்கள் தவிருங்க. இது எல்லாமே வேஸ்ட்டு. உங்களுக்கு கரெக்டுன்னு படுறதை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்னொருத்தன் சொல்கிறாங்கிறதுக்காக பண்ணாதீங்க. ராசி உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சம் பெறும்பொழுது நீங்கள் எதை நோக்கி போவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தப்பான டைரெக்ஷனில் போடுவீங்க. சில பேர் பெரிய 1 கோடி 2 கோடி சம்பாதிப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, கொண்டு வந்து படம் எடுப்பாங்க. உங்களுக்கு இது தெரிஞ்சால் பண்ணுங்கள், தெரிலன்னா பண்ணாதீங்க. இந்த 2 கோடியும் சுவாகா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அந்த படம் ஓடலை, நின்று போச்சு. ஸோ பணத்தை இழக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதை சேர்த்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு 5 வீடு வாங்கிடலாம். ஸோ அப்போது என்ன பண்ணியிருக்கணும், நம்ம யோசிச்சிருந்தோம்னா நமக்கு வந்து இவ்வளோ பணம் லாஸ் ஆகிருக்காது. பிரச்சனை என்ன அப்படின்னா நம்மளுடைய அவசரம். இந்த அவசரத்தினால வந்தது தான் இத்தனை பிரச்சனைகளும். ஸோ அப்போது இந்த மீனராசிக்காரர்கள் பணம் வரப்போகிறது, பணம் கொட்டப்போகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த பணத்தை எப்படி நீங்கள் பயன்படுத்துனீங்க, அதை நீங்கள் எதில் கொண்டு போய் போட்டீங்க என்பது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மீனராசிக்காரர்கள் சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள். மீனராசிக்காரர்கள் போகத்தில் கவனம் செலுத்தாதீர்கள். போகம் உங்கள் வாழ்வை அழித்துவிடும். 12ஆம் இடத்து ராகு உட்காந்துருக்காரு. பழைய கேஸெல்லாம் எடுத்து போடுவார். பழைய கேஸ் இதெல்லாம் என்றைக்கோ நடந்த கேஸெல்லாம் எடுத்து இன்றைக்கி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தேவையில்லாத பழைய குப்பைகளில் நோண்டிகிட்டு இருக்காதிங்க. தேவையில்லாத நோண்டிங்கன்னா உங்களுக்கு நிம்மதி தான் இழப்பு ஏற்படும். தேவையில்லாத எதையும் நீங்கள் பேசாமல் இருங்க, அதான் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம். மீனராசிக்காரர்கள் 12ஆம் இடத்து ராகு இருக்கும்போது போலீஸு, கேஸு, வம்பு, வழக்கு, பஞ்சாயத்து போன்றவர்கள்லாம் ஏற்படும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அதெல்லாம் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போது மீனராசிக்காரர்கள் பழைய கேஸ் ஏதாவது வந்துன்னா எய்தர் யூ ஷூட் ஆர் செட்டில், ஒரே கான்செப்ட் தான். ஒன்று அதை முடிச்சு விட்ருங்க, அல்லது அதுக்கு என்ன செட்டில்மெண்ட்டோ அதை பண்ணி விட்ருங்க. இதில் 2ல் ஏதோ ஒன்று பண்ணுங்கள். அல்லாமல் நீங்கள் வந்து அந்த கேஸ் இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா திரும்பவும் வந்து அது இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போது எதிர் யூ ஷூட் ஆர் செட்டில். மீனராசிக்காரர்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, போகத்துக்கு மட்டும் அடிபணிஞ்சிடாது. ஸோ இந்த செவ்வாய் வருகின்ற, உச்சம் பெறுகின்ற, அதே மாதிரி 4 கிரகங்கள் சேருகின்ற இந்த தை மாதம் தொட்டு இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும். போட்டித் தேர்வுகள்லாம் ஜெயிக்க போகிறீங்க. என்னை தொடர்ந்து தொடர்பு கொள்ளணுன்னா கீழே போயிட்டுருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.